வணக்கம் மக்களே, மற்றும் ஒரு உதவும் தரங்க நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் இன்றைய மாலை பொழுதில் சந்தித்திருக்கின்றோம். ஒவ்வொரு புதன்கிழமை ஆனாலுமே எங்களுடைய உதவும் தரங்கள் நிகழ்ச்சி இந்த மாலை பொழுதுல ஒவ்வொரு குடும்பங்களோடு உங்களுடைய இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் யோசிக்கலாம், என்னடா இந்த நிகழ்ச்சி எப்பயாவது முடியுமா என்று சொன்னால், நாங்கள் இவ்வாறு வறுமை கோட்டுக்குட்பட்ட மக்களை சரியான முறையில் எல்லாரையுமே நாங்கள் கொண்டு போய் சென்று அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் அவர்களை உயர்த்திவிட்டு அந்த நினைவுகளை நாங்கள் முடிக்கலாம். ஆனால் இவ்வாறு இருக்கும்போது ஒரு இடம் இல்லை, ரெண்டு இடம் இல்லை, உலகெங்கிலுமே உலகெங்கிலுமே இவ்வாறான மக்களை காணக்கூடியதாகத்தான் இருக்கிறது. குறிப்பா சில பேர் என்ன செய்கிறார்கள் சொன்னால், தங்களால் முடிந்த உதவிகளை பல பேருக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறான உதவிகள் நேரடியாகத்தான் அவர்களிடத்தில் சென்றடைகிறது. அதை கட்டாயம் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் சொல்லியே ஆகணும். எங்களுடைய ஊடகத்தில் இருந்து, அதாவது டான் டிவி என்னும் இந்த ஊடகத்தில் இருந்து இந்த நிகழ்ச்சியை பல வருட கணக்காக நாங்கள் தொகுத்து வழங்குகின்றோம். இந்த நிகழ்ச்சி மூலமாக பல்வேறுபட்ட குடும்பங்களுக்கு தனிப்பட்ட உதவிகள் தான் நிறையவே கிடைத்திருக்கிறது. ஒவ்வொரு நிகழ்விலும் நான் சொல்வது ஒன்று, எங்களோடு கைகோர்த்து நீங்கள் உதவி செய்ய விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். அதை தாண்டி இப்போது தனிப்பட்ட முறையில் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இவர்களுடைய தொலைபேசி இலக்கத்தையும் நாங்கள் பதிவிடுகிறோம் என்று சொல்லி நாங்கள் ஒரு நல்ல விடயத்தை இதில் இணைத்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால், கஷ்டப்பட்டவனுக்கு தான் தன்னுடைய கஷ்டம் தெரியும். எனவே அவர்களுடைய தொலைபேசி இலக்கம் என்று சொன்னால் நீங்களே நேரடியாக அவர்களோடு தொலைபேசியின் ஏற்படுத்தி அவர்களுடைய பிரச்சனைகளை தெரிந்து கொண்டு நீங்கள் உதவிகள் செய்ய முடியும். அவ்வாறான ஒரு சேவையை உதவும் கரங்கள் நிகழ்ச்சி வழங்கி கொண்டிருக்கிறது. எனவே இந்த மாலை பொழுதிலும் ஒரு தாயாரைத்தான் நாங்கள் இந்த இடத்துல சந்திக்க காத்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளில் நாங்கள் இருக்கக்கூடிய இடம் அராலி பகுதியில் தான் நாங்கள் இருக்கின்றோம். இந்த இடத்திலிருந்து ஒரு தாயாரை நாங்கள் உங்களுக்காக அடையாளப்படுத்தி வரப்போகின்றோம். குறிப்பாக வீடு நமக்கு சரியான முறையில் ஒரு சொந்த வீடு இருந்தால் நாங்கள் சொந்த வீட்டில் இருந்து கொண்டு என்ன வேணும் என்றாலும் எந்த நேரத்திலும் செய்து கொள்ள முடியும், தேடிக்கொள்ள முடியும். ஆனால் வீடை சொந்தம் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் வீட்டுக்குழைப்பதா உணவுக்குழைப்பதான்னு சொல்லி பெரிய ஒரு போராட்டத்துக்குள்ள நாங்கள் சிக்கக்கூடிய ஒரு தன்மை காணப்படும். அந்த வசதியை தனக்கு ஏற்படுத்தி தாருங்கள் சொல்லி இன்றைக்கு ஒரு தாயார் எங்களுடைய உதவும் தரங்கள் நிகழ்ச்சியோடாக இணைந்து கொண்டிருக்கின்றார். நாங்கள் குட்டில் கூட எங்களுக்கு முதலை சொல்லி நாங்கள் மாடு தாரன்னு சொல்லி தெரியல. எங்களுக்கு அவன் கடவன் விட்டுட்டு போயிட்டார். அதால் அவருக்கு மாட்டு திட்டம் கொடுக்குறேன்னு சொல்லி நாங்கள் மாட்டு கொட்டில் ஊட வலிக்கிட்டு எங்களுக்கு கஷ்டத்தில் ஊடியெல்லாம் போச்சு. இப்போ எங்களுக்கு ஒரு ராமன் ஒரு ஆள் உதவி செய்து தான் நாங்கள் அந்த கொட்டில் போட்டுருக்கிறோம். எங்களுக்கு அந்த மாட்டு திட்டத்தை எங்களுக்கு தந்து உதவி செய்யும்படியாக தாழ்மையோட கேட்குறோம். எங்களுக்கு உதவி செய்யணும். நாங்கள் கஷ்டம் அவன் ஒரு பிள்ளைய வளர்க்க வேணும். பிரச்சனை விட்டுட்டு இருக்கிறா. அவ்வாக உதவியை நீங்கள் செய்யுங்க. நாங்கள் இப்போ கடன் பட்டு தான் அந்த கொட்டில் போட்டிருக்கிறோம். அதால் எங்களுக்கு அந்த மாட்டு திட்டத்தை நீங்கள் உதவி செய்தால் நாங்கள் கொஞ்சம் பால் எடுத்து அந்த கடனை அழிக்கலாம். நீங்களுங்க அப்படி என்ன உதவி மாட்டு திட்ட உதவி எங்களுக்கு எப்போ செய்வீங்களன்னு உதவியே செய்யுங்க. மாட்டு திட்டத்தை மாட்டு உதவி மாடு தாரன்று சொல்லி கூட தருவீங்களோன்னு நாங்கள் இப்போ எங்களுக்கு ஒரு பொறாமோன்னு தானே எங்களுக்கு ஒரு உதவி முதல் கொட்டையில் போட்டு கேள்விங்க எங்கள்கிட்ட காசு வசதி இல்லாமல் போச்சு. இப்போ எங்களை பொறாமோன்னு ஒரு ஆளோட நாங்கள் கதைச்சி தான்
அவர் இந்த கொட்டில் போட்டு தந்தவர். அப்போ கொட்டில் போட்டால் கூட நாங்கள் அந்த பிள்ளைக்கு சொன்னோம், நாங்கள் அப்படி கொட்டில் போட்டுட்டோம்ல அவர் திருப்பி போன மாதிரி கதைச்சவா. இப்போ நான் அவளை வந்தேன், நான் கதைக்கிறது தான் வந்தேன். நான் கொட்டில் என்ன மாதிரி நாங்கள் கொட்டில் போட்டுட்டோம், எங்களுக்கு மாட்டு திட்டம் என்ன மாதிரி தெரிவினோன்ட்டு கொண்டு வந்தேன். அப்போ அவரோட கதைச்சாதானம்மா நாங்கள் என்னென்னாலும் செய்யலாம் என்று சொன்னவா. அப்போ அவருக்கு ஒரு மகன் இருக்கிறார், ஒரு பிள்ளை பாவம் விரிசன் விழுந்த 7 வருஷம் விட்டுட்டு போயிட்டார். அப்போ நான் வயல் வேலை செய்து தான் அவள் பார்த்தேன். இப்போ எங்களுக்கு வயல் வேலையும் இல்லை, இல்லை மழையும் தண்ணியும் கஷ்டம், சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் நாங்கள். இப்போ அப்போ நீங்களாம் எங்களுக்கு உதவி செய்து தர உதவி செய்ய ஓடும். நீங்கள் உதவி செய்தால் தான் நாங்கள் இன்னும் ஒரு வழியை பார்க்கலாம். என்னவோ இந்த மாட்டு உதவி எங்களுக்கு செய்தீங்கன்னா நாங்கள் இந்த பால் எடுத்து விற்று இந்த கடனையும் அழிக்க வேணும். இந்த மாட்டுக்கொடல் போட்டால் காசு கடனும் அழிக்க வேணும். எங்களுக்கு ஒரு புறாமொன் தான் கொட்டில் போட்டு தந்தவர். நாங்கள் போய் கேட்டு இப்படி எங்களுக்கு மாட்டு திட்டம் வேலை போகுது தம்பி, எங்களுக்கு ஒரு கொட்டில் போட்டு தருங்க ஒன்று கேட்க அவர் பின்னுக்காக தான் இழுத்துப்பட்டு கொட்டில் போட்டு தந்துட்டார். அப்போ அவரை காசு நாங்கள் கட்ட வேணும். அப்போ எங்களுக்கு இந்த மாட்டு நீங்கள் தந்தீங்களா, மாட்டை தந்து உதவி செய்து மாட்டுக்கு உதவி செய்தீங்கன்னா நாங்கள் அதில் பாலை எடுத்து விற்று இந்த கடனையும் அழிக்கலாம். எங்களுக்கு உதவியை செய்யுங்கோ. நாங்கள் சரியான கஷ்டம். நானும் கணவனை விட்டுனா அவன் கணவனை விட்டுட்டு இருக்கிறான். அப்படியே நாங்கள் கஷ்டத்தில் தான் பாடுறோம். வயல் வேலைக்கு போய் தான் இந்த பிள்ளையுமே அவாயும் நான் வளர்த்தேன். நான் இப்போ வயல் வேலை எங்களுக்கு இல்லை, மலையல் தண்ணிகள். அப்போ சாப்பாட்டுக்கே பெரிய கஷ்டத்தில் தான் நாங்கள் போடுறோம். சம்பளையும் சொல்லி சில நேரம் ஒரு கரையும் ஒரு சோறும் சமைச்சும் சாப்பிட்றோம். அப்படி கஷ்டத்தில் இருக்கிறோம். இன்னும் நீங்கள் இந்த மாட்டு உதவி எங்களுக்கு செய்தீங்கன்னா நாங்கள் அதில் தொட்டு அவள் இந்த பிள்ளையில வளர்ப்பா மகள். எங்களுக்கு உதவியை செய்தீங்கன்னா எங்களுக்கு நெல்லம் நாங்கள் கொட்டில் போட்டுட்டோம். அராலி மத்தியில் இருக்கிறோம். அந்த கடற்கரை ஊரமாக தான் இருக்கிறோம். அன்றைக்கு தம்பி வந்தவர் எங்களை விட்ட வந்து விரையில், அன்றைக்கு அங்கே பக்கத்து வீட்டை வந்து படம் கொடுத்தோன்னு போனவே அவங்கள விட்ட விரையில். இப்போ நான் மகளோட தான் இருக்கிறேன். மகள்ன்ற மனுஷனை விட்டுட்டு போயிட்டார். அவள் இந்த ஒரு 7 வருஷமாக இந்த மனுஷனை விட்டுட்டு போட்டார். அப்போ அவாவுக்கு தான் இந்த மாட்டு உதவி செய்கிறேன்னு சொன்னவே. அப்போ நாங்களும் மாட்டு உதவி செய்ய போய் எங்களுக்கு கொட்டில் போட்டு தர எங்களுக்கு உதவி செய்ய ஆக்கள் இல்லாமல் போச்சுன்னா இப்போ பிள்ளை போடன்னா எங்களுக்கு கஷ்டம், ஓடையெல்லாம் போச்சு. இப்போ எங்களுக்கு ஒரு பொறாமுனை தான் நாங்கள் பிடிச்சேன். எங்களுக்கு ஒரு கொட்டில் ஒன்று போட்டு தரோம். இப்படி எங்களுக்கு மாட்டு திட்டம் தர போயினோம் 2 கதை கேட்க அவர் தான் சாமான் எல்லாம் கொண்டு பறித்து கொட்டில் போட்டுட்டு போனவர் எங்களுக்கு. அப்போ நாங்கள் கொட்டில் போட்டால் பிறகு பிள்ளைக்கு படம் எடுத்து கொடுத்து நாங்கள் இப்போ இருந்தபடியே வந்து தான் இப்போ கதைப்பை கொண்டு வந்தேன். நான் பிள்ளையோட எங்களுக்கு இந்த மாட்டு திட்டத்தை வேண்டியதா பிள்ளை என்று கதைப்பை கொண்டு வந்தேன். நான் எங்களுக்கு கஷ்டம்தான். எங்களுக்கு சாப்பாட்டுக்கு சரியான கஷ்டத்தில் இன்றைக்கு எங்களை விட சோயா விட்டு கத்திரிக்காய் குழம்பு சும்மா சாப்பிட்டு வச்சுட்டு சாப்பிட்டுட்டோம். பிள்ளையும் நானும் மகனையும் வீர மகனும் நானும் சாப்பிட்டு நாங்கள் அப்படி இன்னைக்கு கஷ்டத்திலான ஊடுறோம் நாங்கள். இப்போ மழை தான் வேலை இல்லை தான் எங்களுக்கு, வயல் வேலையும் இப்போ வயல் வேலையும் இல்லை எங்களுக்கு. அப்போ நாங்கள் சரியான கஷ்டத்தில் தானுங்க வாழ்கிறோம். அவாக்கு இந்த மாட்டு உதவியை நீங்கள் உதவி செய்யும்படியாக தாழ்மையோடு இருக்கிறேன். நான் அதாலே மத்தியில் இருக்கிறோம். மகளுக்கு ஒரு பிள்ளை தான், அவாக்கு தான் இந்த மாடு கொடுக்குறோன்னு சொன்னவே. மகளுக்கு ஒரே ஒரு பிள்ளை தானுங்கோ, அவர் விட்டுட்டு போயிட்டார். 7 வருஷம் விட்டுட்டு போய் அப்படி அவள் இருக்கிறா, என்னோட இருக்கிறா அந்த வீட்டில். தம்பி வந்தவர் எங்களை வீட்டை, அந்த மெத்த தம்பி உண்டு எங்களை வீட்டை வந்து எல்லாம் பார்த்தவர். எங்களை வீடெல்லாம் திருத்தாம கிட எங்களுக்கு உலா வாங்கி திட்டம் தானுங்க வீடு தந்தது. இப்போ 3,000 லட்சம் வீடுன்னு சொல்லி அப்போ கஷ்டம் நேரத்தில் தந்தது. அப்போ சரியான கஷ்டமாக தெரிவிக்க. இப்போ மண்ணுகள் எல்லாம் கல் பறிக்கையில் அதை கட்ட வந்து பூமீட்டில் மண்ணுகள் பறிச்சு தான் நாங்கள் அந்த வீட்டை கட்டினாங்க. அப்படி கட்டி கொண்டு ஊரைக்கு இற ஊரையாக தான் எங்களை வீடும் கிடக்குது. அன்றைக்கு தம்பி பார்த்துட்டு சொன்னேன், வீடுங்க இற ஊரையாக தான் உங்களுக்கு கிடக்கு, உங்களை பார்க்க கஷ்டமாக தான் கிடக்குது, உங்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம்மான்னு சொல்லி போட்டு போனேன். வந்து குட்டில் போட்டால் பூரா நாங்கள் ஃபோன் எடுக்க தம்பி வேலை ஃபோன் எடுக்கல.
அப்போ அதால் நாங்கள் இப்போ இந்த புள்ளியோட கதைப்பை கொண்டு வந்து நான் அப்போ நீங்கள் எனக்கு நல்ல காலம் இருந்தபடியாக நீங்களும் வந்துட்டீங்கள். அப்போ உங்களோட கதைக்கிறேன் நான். எங்கள் இந்த தாழ்மையோட இந்த மாட்டு திட்டத்தை தந்தீங்கன்னா நாங்கள் இந்த மாட்டை பாலை எடுத்து பிடிச்சி விற்று அந்த பிள்ளையும் வளர்க்கலாம். நாங்கள் ஒரு மாதிரி சீவிக்கலாம். எங்கள் தாழ்மையோட கேட்குறோம் அந்த மாட்டை தயாரிச்சிருக்கேன். கொட்டில் போட்ட கடன் காசும் கட்ட வேணும். கொட்டில் போட்ட காசும் கொஞ்சம் காசு கட்டணும். போட்ட காசு அவரை கடனுக்கு தானே கொண்டு போட்டுட்டு போட்டார். நாங்கள் அவருக்கு காசும் கட்ட வேணும். அப்போ நீங்கள் எங்களுக்கு இந்த மாட்டை தந்தால் நாங்கள் பாலை இழுத்து விற்று கொஞ்சம் காசு அவரை கடனை அழிக்கலாம். நாங்கள் எங்கள் மகள் வேதனைப்பட்டவன் இருந்தவா எங்களுக்கு பிரியம்மாவா. நாங்கள் கஷ்டப்பட்டு மாட்டை கட்டி போட்டு மாட்டுக்குள்ளே போட்டிருக்கோம். எங்களுக்கு மாட்டு தெரியலையம்மா இல்லைன்ற ஒரு அம்மா அந்த அக்காவோட போய் கதைச்சிட்டு வாமான்னு சொல்லி என்ன விட்டவா. இந்த ஆண்டவனே என்ன நினச்ச விட்டு ஆண்டவன் செயலால் நீங்களும் வந்துட்டீங்க. நானும் கதைக்கிறேன். நான் சேச்சுக்கு தான் போகிறேன். நான் சேச்சுக்கு போகிறேன். ஆண்டவன் போகிறேன். ஆண்டவன் எங்களுக்கு இன்னும் எங்களை ஆண்டவன் இந்த கைவிடையில் எங்களை எப்படி ஒரு நேரம் வேண்டாலும் சாப்பிட பண்ணுறாரு. இன்னும் ஒரு வழியால் எங்களுக்கு ஆண்டவன் எங்களை சாப்பிட அது ஒரு வழியை விட்டு கிடக்கு. இன்றைக்கும் எங்களை விட்டு இந்த சமைச்சு கொண்டு வைக்க சோறு அரிசி கொஞ்சம் அரிசி இருந்ததா 2 போனி அரிசி அப்படி இருந்தது. நாங்கள் அதை சமைச்சிட்டு இன்னும் கறி இல்லை. ஒரு 3 கத்திரிக்காய் இருந்தால் அந்த கத்திரிக்காய் சும்மா பொரிக்க எண்ணெய் இல்லை, சும்மா அவிச்சு போட்டு சோயா மீட்டையும் கூட ஒரு கறி மாதிரி வச்சு சாப்பிட்டு 3 பேரையும் சாப்பிட்டுட்டோம். இனி சாவைக்கு கொஞ்சம் சோறு இருக்குது. சாவைக்கு பாவம்மா கொஞ்சம் இருக்கிறத முட்டை இப்போ இன்னும் எங்களுக்கு காது இந்த மகன் உடல்ட்டு 4 புள்ளியோட மோசம் போயிட்டார். அப்போ அவர் செத்து போனாண்டு நான் ஆவண்டு குளறைக்க இந்த காது அடைச்சிட்டுது. எனக்கு காது அடைச்சா போல அப்படியே காது கொஞ்சம் கதைக்காது, பிளத்து கதைச்சா தான் கேட்கும். இந்த கண்ணும் கொஞ்சம் அப்படி அலை மாதிரி வீசுது. அப்படி ஒரு வருத்தம் தான் எங்களுக்கு. அப்போ நாங்கள் வருத்தத்தால் கஷ்டப்படுறோம். 077 077 47 47 62 62 204 204 எங்களை டெலிஃபோன் நம்பர். வானம் எங்கள் எல்லையே, பூமி எங்கள் அன்னையே, சொந்தமாக கிண்ணம் உண்டு அன்னமில்லையே. வானம் எங்கள் எல்லையே, பூமி எங்கள் அன்னையே, சொந்தமாக கிண்ணம் உண்டு அன்னமில்லையே. இறைப்பவர் பல ஆயிரம் உணவின்றி தவிப்பவர் பல கோடிகளே. உயிர் வாழ தேடிடும் உணவதுவே கழிவோடு கலந்திடுதே. நீரும் சோறும் இன்றி ஏக்கும் கூட்டம் வாடிடுதே. ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது என்பது எவ்வளவு பெரிய விடயம் என்று சொல்லி அதை நாங்கள் உணர்ந்ததை தாண்டி எங்களுடைய பெற்றோர்களை கேட்டால் தான் தெரியும். ஏனென்று சொல்லி நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் எங்களுடைய ஆரம்ப காலை, அதாவது எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய பெற்றோர்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கை எவ்வாறு இருந்ததுன்னு சொன்னால், குறிப்பாக எங்களுடைய ஒரு குடும்பத்துடைய ஒரு தொகுப்பாக நான் பார்த்தேன்னு சொன்னால் கூட எங்களுடைய தாயார் அந்த காலத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு தான் எங்களை கூட வளர்த்தெடுத்திருக்கிறார். ஆனால் எடுத்ததுக்கு பிற்பாடு நாங்கள் சரியான முறையில் வளர்ந்திருக்கின்றோமா, எங்களை சரியான முறையில் எங்களுடைய பெற்றோர்கள் வளர்த்திருக்கிறார்கள் என்று சொல்லி யோசித்தால் ஒரு ஆச்சரியம் என்று தான் சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் எப்பவுமே எந்த ஒரு பெற்றோரும் பிள்ளையை கேள்விக்குறியாக வளர்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எந்த ஒரு பெற்றோருக்குமே வராது. பிள்ளை இந்த நாட்டிலோ சரி இந்த பிரதேசத்திலேயோ சரி நல்ல ஒரு பிள்ளையாகவும் நல்ல ஒரு பிரஜையாகவும் வளர வேணும் என்று சொல்லித்தான்
ஒவ்வொரு தாய் தந்தையும் வந்து நினைப்பார்கள். ஆனால் சில தாய் தந்தை என்ன செய்வார்கள் என்று சொன்னால் பிள்ளைகளை எத்தனையோ கனவுகளோடும் எத்தனையோ ஆசைகளோடும் வந்து பிள்ளைகளை பெற்று வளர்ப்பார்கள். ஆனால் இறுதி காலத்திலும் சரி அவர்கள் வளர்ந்ததுக்கு பிற்பாடும் பெற்றோர்களுடைய அந்த ஆசையை வந்து அந்த குழந்தை நிறைவேற்றுகிறது என்று சொன்னால்தான் அது கேள்விக்குறியான ஒரு விடயமாக இருக்கிறது. குறிப்பாக நாங்கள் எத்தனையோ குடும்பங்களை பார்க்கின்றோம், எத்தனையோ பேருடைய கதைகளை கேட்கின்றோம், எத்தனையோ கதைகளை நாங்கள் படித்திருக்கின்றோம். சமூக வலைத்தளங்களாக இருக்கலாம், ஒவ்வொன்றிலும் வந்து ஒவ்வொரு நாள் நடக்கின்ற பிரச்சனைகள் என்ன என்ன என்பதை வந்து நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றோம், படித்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக ஒரு பெற்றோர் வந்து இந்த காலத்தில் பிள்ளைக்கு எவ்வாறு வளர்க்க வேணும் என்று சொன்னால் பிள்ளைகளை வந்து தைரியமாக வந்து வளர்க்க வேணும். அடுத்த விடயம் வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு கஷ்டத்தை காட்டி பெற்றோர்கள் வளர்க்க வேணும். இந்த காலத்தில் அந்த காலத்தில் இருந்த கஷ்டம் மாதிரி இந்த காலத்தில் பிள்ளையை வளர்ப்பது என்பது வந்து பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த காலத்தில் 12 குழந்தைகளையும் 15 குழந்தைகளையும் 5 பிள்ளைகளையும் வந்து தாயாரை பெற்று அவர்களை வளர்த்து அவர்களை நல்ல ஒரு இடத்தில் வந்து அந்த பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுத்து படிக்க வைத்து இவ்வாறு பல வேலைகளில் வந்து ஈடுபட்டார்கள். ஆனால் இந்த காலத்தில் நாங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு திருமணத்தை செய்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தையை வந்து சரியான முறையில் வளர்க்கின்றோமா என்பதுதான் ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே வந்து மக்களே, நீங்கள் வசதியானவர்களாக இருக்கலாம், வசதியில் குறைவானவர்களாக இருக்கலாம், ஏன் சுத்தமாக வசதியே இல்லை என்று சொல்லலாம். இருந்தாலும் நமக்கு குழந்தை என்பது திருமணமானதுக்கு பிற்பாடு கட்டாயம் தேவையான ஒரு விடயம். அந்த குழந்தையை வந்து நீங்கள் சில பேர் வந்து சொல்லுவினோம், நான் நல்லா கஷ்டப்பட்டுட்டேன், நான் சரியா கஷ்டப்பட்டேன், அதனால் என் குழந்தையை வந்து நல்ல சந்தோஷமாக வளர்க்கணும், பிள்ளைக்கு கஷ்டம்னு சொன்னால் என்னண்டே தெரியாத அளவுக்கு வளர்க்கணும்னு சொல்லி யோசிக்கின்ற பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எவ்வாறு யோசிக்கிறார்கள்? ஒரு நல்ல எண்ணத்தோடு, நான் அந்த உணவை பார்த்து ஆசைப்பட்டேன், அந்த ஆடையை பார்த்து ஆசைப்பட்டேன், இவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து ஆசைப்பட்டேன், அவர்களுக்கு பிறந்த நாள் செய்கின்ற வேளையில் ஆசைப்பட்டேன், பைக்கில் போக ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கும். ஆனால் இது எல்லாம் என்னுடைய பிள்ளை கேட்டு ஏங்கக்கூடாதுன்னு சொல்லி சில பேர் நினைப்பார்கள். அவ்வாறு இல்லை வாழ்க்கை. ஏனென்று சொன்னால் அனுபவம் தான் எங்களுக்கு நிறைய வாழ்க்கையில் பாடங்களை வந்து கற்றுக் கொடுக்கிறது. அனுபவ வாழ்க்கை என்பது வாழ்க்கையில் மிக மிக சிறந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. படித்து ஒரு புத்தகத்தை பார்த்து ஒரு விடயத்தை தெரிந்து கொள்வதை விட அனுபவித்து ஒரு விடயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் அது எங்களுடைய மனதை விட்டும் மூளையை விட்டும் எப்பவுமே வந்து செல்லாத ஒரு விடயம். ஏனடா உதவும் கரங்கள் நிகழ்ச்சியில இந்த விஷயத்தை நான் கதைக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் யோசிப்பது வந்து எனக்கு விளங்குகின்றது. ஏனென்று சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் வந்து நாங்கள் அவ்வாறான ஒரு நிலையில் தான் இருக்க செய்கின்றோம். குறிப்பாக மோசடிகளை பற்றி நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மோசடி என்பது ஒரு காலகட்டத்தில் வந்து திருடுபவர்கள், வழிப்பறிக்கொள்ளை செய்பவர்கள், மற்றவர்களை ஏமாற்றுபவர்கள், இவ்வாறு பல விஷயங்களை வந்து பார்த்திருக்கிறோம். ஆனால் ஒரு ஏழை மக்களை வைத்து அவர்களுடைய கஷ்டத்தை எடுத்து உலகறிய செய்து அந்த உலகம் கொடுக்கக்கூடிய அந்த பணத்தில் நான் ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்தேன் என்று சொன்னால் உலகத்திலேயே பேச முடியாததும் சொல்ல முடியாததும் ஜீனித்து பார்க்க முடியாத ஒரு மோசடி என்று சொன்னால் இதென்று தான் சொல்ல முடியும். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் முதல் எல்லாவராலும் வந்து பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மோசடியாக இருக்கிறது. எனவே வந்து இந்த விடயத்தை நாங்கள் எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சியில் பேச மறக்கவே கூடாது. ஏனென்று சொன்னால் இந்த ஏழை மக்களை காட்டி பணங்களை வாங்கி தாங்கள் தங்களுடைய சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்து இப்போது வந்து பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் சிக்கி கொண்டிருக்கக்கூடிய பல மனிதர்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு கட்டத்தில் நல்லா தான் செய்தார்கள். பணம் அதிகரிக்க அதிகரிக்க என்ன செய்யும், என்ன செய்தாலும் நமக்கு என்ன என்பது எல்லாம் சரியானதாக வந்து தோணக்கூடியதாக இருக்கும். எனவே வந்து நாங்கள் செய்கின்ற விடயத்தை கடவுளுக்கு நேர்மையாகவும் சரியான முறையிலும் நாங்கள் செய்கின்ற வேளையில் தான் அந்த விடயம் வந்து எங்களோட இறுதி வரைக்கும் பயணிக்கக்கூடியது ஒன்றாக இருக்கிறது. ஏனென்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற வேளையில் இந்த உதவும் கரங்கள் நிகழ்ச்சியில் வந்து எத்தனையோ உதவிகள் வந்து கடந்து சென்றிருக்கு. ஏதாவது ஒரு உதவி டான் டிவிக்கோ சரி, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகின்ற எனக்கோ சரி, என்னோட தொழில்நுட்ப உதவிகள் செய்யக்கூடியவர்களோ சரி, இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பொறுப்பானவரோ சரி, அவர்களுக்கு வந்து எந்த ஒரு ரூபாயும் அனுப்பப்படவில்லை, எந்த ஒரு ரூபாயும் எங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப்படவும் இல்லை. ஒவ்வொரு உதவிகளும் வந்து அந்த காணொளியில் இருக்கக்கூடிய நபர்களின் சொந்த தொலைபேசி இலக்கத்தின் மூலமாகவே வந்து அவர்கள் மூலமாக கடந்து சென்ற உதவிகளாகத்தான் இருக்கிறது. அது வரைக்கும் எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி என்று தான் சொல்ல முடியும். ஒரு இல்லாத மனிதர்களுக்கு ஒரு உதவியை நாங்கள் வழங்குகின்ற வேளையில் அதுதான் வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த பெரிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு விடயமும் ஒரு சந்தோஷமான ஒரு விடயம்னு சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்லி வந்தமா வாழ்ந்தமா
செத்துட்டோமான்னு சொல்லி இருக்கணும். அது இல்லை வாழ்க்கையில வாழ்ந்துட்டோம்னு சொன்னா நாங்க இறந்ததுக்கு பிற்பாடு இவனெல்லாம் ஏன் வாழ்ந்தான், இவன் இப்ப சாகக்கூடாது, அவன் எப்படியோ செத்திருக்கணும் அப்படின்னு யோசிச்ச காலம் இருக்கு. ஆனால் இப்போது யோசிக்கின்ற காலத்தை பார்த்தோமாக இருந்தால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியான எண்ணங்களையும் ஒவ்வொரு மாதிரியான யோசனைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே இவர்களுடைய எண்ணங்கள் மாற்றப்பட வேணும், இவர்களுடைய மனங்கள் திரும்பப்பட வேணும். இவ்வாறு இருக்கின்ற மத்தியில் தான் அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். எனவே எங்களுடைய உதவிகள் நல்ல முறையில் மக்களுக்கு கிடைக்கிறது என்பது எங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. பல வருட காலமாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகின்றோம். தொகுத்து வழங்குகின்ற சந்தர்ப்பத்தில் பல்வேறுபட்ட உதவிகள் இன்று வரைக்கும் கிடைத்து கொண்டிருக்கிறது. அது மட்டற்ற மகிழ்ச்சி என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால் உதவி செய்கின்ற நபர் அவர்களோடு போய் கலந்துரையாடி அந்த உதவியை நேரடியாக கொடுப்பது எங்களுக்கு மிக மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. எனவே இந்த மோசடிகள் செய்யக்கூடியவர்களை நம்பி உங்களுடைய பணத்தை இழக்காமல் எவ்வாறானவர்களுக்கு உதவி செய்து செல்ல வேணுமோ அவ்வாறானவர்களுக்கு நீங்கள் உதவிகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக கூறிக்கொள்கின்றேன். என்ன மக்களை, இன்றைய நாளிலும் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக ஒரு தாயாரை உங்களுக்காக நாங்கள் அறிமுகப்படுத்தி இருந்தோம். இந்த உதவும் கரங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக அமைந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் நாட்டு நடப்பு அவ்வாறாக இருக்கிறது. எனவே நாங்கள் யார், மற்றவர்கள் யார் என்பதை நாங்கள் நிரூபிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் தள்ளப்பட்டிருக்கின்றோம். அதற்காகவே நாங்கள் நிறைய விடயத்தை அப்படியே தொகுத்து உங்களுக்காக இந்த காணொலியில் கொடுத்திருக்கின்றோம். இதுபோல் அடுத்த வாரம் இன்னொரு உதவும் கரங்கள் நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் தொடர்ந்தும் டான் தமிழொலி நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ளுங்கள் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா. நன்றி, வணக்கம்.